ஹலோ. ஹலோ சொல்லு மச்சி. மச்சான் நான் என்ன மச்சான் முட்டாளா மச்சான்? யாரா உன்னை அப்படி சொல்றது? எல்லாரும் அப்படிதான் மச்சான் என்ன வைராயிங்க. ஏன் என்ன மச்சான் செஞ்ச? மச்சான் என் கம்பெனில ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மச்சான் ஒருத்தனுக்கு. ஐயோ என்னாச்சு? அடிபட்டு பிளட் லாஸ் ஆயிடுச்சு அவனுக்கு. சரி. என் பிளட்டும் அவன் பிளட்டும் ஒண்ணுதான். சரி சரி போய் அவனுக்கு பிளட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போனா டாக்டர் என்ன சாப்பிட்டியான்னு கேட்டாரு. யோ ஒருத்தன் உயிருக்கு போறான்னுக்குறான், இப்ப நான் சாப்பிடறதா முக்கியமா அப்படின்னு கேட்டேன். அசிங்கமா திட்டான் டாக்டர், என்ன போடா போய் சாப்பிடலாம் போடா அப்படின்ட்டான். அப்புறம் திட்டாம என்ன செய்வேன்? என்ன டேய் பிளட் கொடுக்க போனா நம்ம மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவோம்டா, நம்ம உடம்புல செத்து இருக்கணும்டா, நல்லா சாப்பிடணும்டா. அதுதான் மச்சான் அந்த டாக்டரும் சொன்னா, அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. சரி ஓகே. அடுத்து இன்னொரு நாள் ஒரு டெஸ்ட்டுக்கு போனேன் இதே மாதிரி. அன்னைக்கு எனக்கு ஞாபகம் இருந்தது, டேய் இவனுங்க சாப்பிட்டு சொன்னாங்க இன்னைக்கு நம்ம திட்டே வாங்க கூடாது இவனுக்கு கிட்டன்னு சொல்லிட்டு பிரியாணி, காடை, பரோட்டா, ஆப்பம் அது இதுன்னு நல்லா போட்டு தள்ளிட்டு போயிட்டேன் மச்சான். சூப்பர். இப்ப போன திருப்பியும் சாப்பிட்டேன் கேட்டாங்க. செம்மையா சாப்பிட்டேனே அப்படின்னு வயிறு முட்டை. அப்பவும் வயிறாங்க மச்சான். என்ன ஐயா எதுக்கு வயிறாங்க? என்ன டெஸ்ட் போன நீ? சுகர் டெஸ்ட். இப்ப சொல்லு மச்சான், நான் முட்டாளா? முட்டாள் இல்ல மச்சான், முட்டா நீ கோத்தா முட்டா முட்டை தக்குரி போன. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேண்டா, நம்ம நட்புக்காகத்தான் நான் உயிரை தருவேண்டா. ஹலோ ஹலோ மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப் மச்சான். சொல்லு மச்சான். மச்சான் அந்த நம்ம ஊருக்கு பக்கத்துல வரையும் வந்துட்டேன் மச்சான், பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. ஐயோ ஒரு 100 ரூபா இருந்தா போட்டு விட்டேன்னா பெட்ரோல் போட்டு வந்துருவேன். அடப்பாவி டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்காம போயிட்டே நீ. என்ன மச்சான் 100 ரூபா பெட்ரோல் போட்டேன், என் வண்டிக்கு பெட்ரோல் போட்டேன் மச்சான். ஐயோ 100 ரூபா தான் இருந்துச்சா? 100 ரூபா தான் மச்சான் இருந்துச்சு. இப்பதான் பட் ஒரு 10 நிமிஷம் ஃபோன் பண்ணி தான் அனுப்பிச்சிருப்பேன். சரி ஓகே மச்சான். மச்சான் ஒன்னும் பிரச்சனை இல்லை மச்சான், அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்க, டோக்கு போட்டு பெட்ரோல் பங்க் வரையும் போயிடலாம் மச்சான். தப்பா எடுத்துக்காத மச்சான், நான் இப்போ பெட்ரோல் போட்டுன்னு வந்து வண்டி விட்டனா, அப்படி உள்ள மாடி மேல ஏர் நம்பரு ஸ்லிப் ஆகி கால் அடிபட்டுச்சு மச்சான். இப்ப பெட் ரெஸ்ட் எல்லாம் பத்துனுக்குறேன், கால் ஒரே வலி. சரி சரி மச்சான், என் தம்பி அனுப்பி விடுறேன். ஆயிட்டு வண்டி சாவி மட்டும் கொடுத்து விட, அவன் வரட்டும். இல்ல மச்சான், இது வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு மச்சான். சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க மச்சான். பஞ்சரா? வண்டியை தான் விட்டேன், பெட்ரோல் போட்டு வண்டியை தான் விட்டேனா, அது வரும்போது எங்க ஏச்சுன்னு தெரியல, வண்டி பஞ்சரு, வண்டியும் பஞ்சரு, காலும் அடி, மோசமாக மச்சான் நிலைமை. சரி விடு மச்சான், ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றியா? சின்ன ஹெல்ப் தான் மச்சான், கண்டிப்பா சொல்றேன். என்ன சத்தியமா மச்சான், என்னால பண்ண முடிஞ்சா கண்டிப்பா பண்ணுவோம் மச்சான். சொல்லு மச்சான். என்னால பண்ண முடியும் மச்சான் இந்த ஹெல்ப். அப்ப கண்டிப்பா பண்றேன் மச்சான், சொல்லு மச்சான். இந்த காலத்தி ஒண்ணு வச்சிருந்த பாத்தியா? கோத்தா இன்னொரு தடவை கால் பண்ணுமோ அந்த காலத்தி இருந்துச்சு, அவனை செருப்ப கால் டெலிட் பண்ணிட்டான். உனைய கோத்தாளுக்கு உனைய மாதிரி அதான் நிறைய வருத்துறீங்க ஊருக்குள்ள, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது, காலத்தியூர்ல வைக்கிறது, நண்பா நண்பானு மயிரும். கோத்தா ஹெல்ப் கேட்டா ஒரு புண்ணு இல்ல, கோத்தா பண்றவே ஹெல்ப் கேட்ட மாதிரி வைடா கோத்தா போன. ஹலோ ஹலோ சொல்லு மச்சி. மச்சான் விடாமுயற்சி படம் செமையா இருக்கா? ஆமா மச்சி, சும்மா பட்டைய கிளப்புது படம். அஜித் எல்லாம் சும்மா சுமார்ட்டா இருக்காப்ல ஆளு. ஆமா, அனிருத் மியூசிக் தான் பொறிச்சிட்டான். எப்படி மச்சான் படம்? என்ன மச்சான் கதை? அதான் மச்சான், அஜித் பொண்டாட்டி தான் திரிஷா. அவ இந்த மாதிரி விவாகரத்து கட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து திடீர்னு அவளை கடத்திட்டு போயிடுறாங்க. ஐயோ அதை கண்டுபிடிக்கிறதா மச்சான் கதையே. சூப்பர் மச்சான். மியூசிக் எல்லாம் செம்மையாகுதா? மியூசிக் எல்லாம் சும்மா பட்டையை கிளப்பிட்டான். அப்படி திரிஷாலாம் செம்ம அழகா இருக்கா. இன்னமும் அவ்வளவுதான் 40 வயசு சொன்னா எவனும் நம்ப மாட்டேன். பாட்டம் சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஆக்ஷன் எல்லாம் பட்டையை கிளப்பிட்டாங்க. சூப்பர் மச்சான், போய் பாக்கலாம் மச்சான். மச்சான் அப்புறம் என்ன திரிஷா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? அதான் படம் பார்த்துட்டு தான் கேட்கணும். ஆமாடா, படம் பார்த்துட்டு தானே போய் கேட்கணும். அப்படி விடாமுயற்சி பாக்கல என்ன? நானே கத்தா காலையில இருந்து ஒருத்தங்க 5-10 தேத்தி விடாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு டைமண்ட் வாங்கிடும்னு வந்து போன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேற போய் ரிவ்யூ கேட்கறா.